இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெரோம் எமிலியானி என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த நாளில் புனித ஜோசபின் பக்கீட்டா என்கிற பெண் புனிதையினுடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஜோசபின் பக்கீட்டா என்பவர் ஆப்பிரிக்க கண்டத்தில் சூடான் தேசத்தில் பிறந்து இத்தாலி தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவர். பிறகு இத்தாலி தேசத்தில் ஒரு துறவு மடத்தில் சேர்ந்து கனோசியன் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியாக வாழ்ந்து பிறகு புனிதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த ஜெரோம் எமிலியான் என்பவர் இத்தாலி தேசத்தில் வடபகுதியில் வெனிஸ் நகரத்தில் பிறந்தவர். பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். இளைய வயதில் வீரமிக்கவராகவும் போர்க்குணம் கொண்டவராகவும் இருந்த இவர் போரில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்ட பிறகுதான் அன்னை மரியாள் இவருக்கு காட்சி தருகிறார். அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த அன்பினால் ஊந்தப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு பணி செய்கிற ஒரு வாழ்வை புதிதாக தொடங்குகிறார். குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். தன்னிடமிருந்த செல்வத்தை அனைத்தையும் விற்று வெனிஸ் நகர பகுதியில் இருக்கிற ஏழை எளிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கல்வி பணியையும் மருத்துவ பணியையும் அதே நேரத்தில் சமுதாய பணியையும் செய்தார் என்று இந்த புனித ஜெரோம் எமிலியானி அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் தொடங்கிய அந்த துறவர சபை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. சொமாஸ்கன் தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த துறவர சபை ஏற்படுத்தியவர் இவர்தான். இந்தியாவிலும் பல இடங்களில் இந்த சொமாஸ்கன் ஃபாதர்ஸ் பல்வேறு கல்வி பணிகளையும் சமுதாய பணிகளையும் மிக முக்கியமாக ஏழை மற்றும் அனாதை சிறுமிகளுக்கு இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சொமாஸ்கன் ஃபாதர்ஸ். ஆகவே இந்த புனித ஜெரோம் எமிலியானி அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு இவருடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், திருத்தூதர்கள் இயேசுவால் அனுப்பப்பட்டு பணிகளை செய்து முடித்த பின் இயேசுவிடத்தில் திரும்பி வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் களைப்பாய் இருப்பதை உணர்ந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒதுக்குப்புறமான அல்லது தனியாக இருக்கிற பாலை நிலத்திற்கு சென்று அவர்களை ஓய்வெடுக்க அறிவுறுத்துகிறார். அவரும் அவர்களோடு செல்லுகிறார். அப்படி அவர்கள் செல்லுகிற நேரத்தில் இவர்கள் செல்லுவதற்கு முன்பாகவே மக்கள் இவர்களை பற்றி கேள்விப்பட்டு அங்கே காத்திருக்கிறார்கள். தங்களுடைய நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார்கள், தங்களிடம் இருக்கிற தீய ஆவிகளிடமிருந்து தங்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள், அல்லது இயேசுவை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தினால் காத்திருக்கிறார்கள். களைப்பாக இருந்தாலும் இயேசுவும் திருத்துதர்களும் அந்த மக்கள் மீது கனிவு கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்பித்தார்கள். அவர்களுக்கு நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்தார்கள் என்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, முதல் செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித வாழ்வில் உடல் ஓய்வும் மன ஓய்வும் எவ்வளவு முக்கியமானது என்பதை இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். பல்வேறு குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பிஸியாக இருக்கோம், வேலையாக இருக்கோம், பிள்ளைங்க படிப்பு, வீட்டு வேலை, நல்ல காரியம் கெட்ட காரியம், குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்குது, திருமணம் நடக்குது, அல்லது பிள்ளைங்களுக்கு புது நன்மை ஏதாவது வைக்கிறாங்க, அல்லது யாராவது ஒரு வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு 10th எக்ஸாமு, பையனுக்கு 12th எக்ஸாமு, அப்படி என்று இன்றைக்கு உழைப்பு 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 என்று தங்களுடைய வாழ்க்கையை எதற்காக செலவிடுகிறோம் என்று தெரியாமல் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் இறைவன் இந்த பாடத்தை சொல்லித் தருகிறார். நம்முடைய மனித வாழ்வில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் அடித்தளமானது என்பதைத்தான் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த அல்லல்படும் வாழ்க்கையிலிருந்து அவ்வப்பொழுது கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் உங்கள் ஆன்மாவிற்கு நலம் என்பதை இறைவன் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, அப்படி அவர்கள் களைப்புற்று இருந்தாலும் அந்த நேரத்திலும் இரக்கத்தோடும் கனிவோடும் பணிவோடும் நடந்து கொண்ட ஒரு செயலையும் தான் இன்றைக்கு இறைவன் இரண்டாவது செய்தியாக கொடுக்கிறார். களைப்பாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் இரக்கத்தில் நம்ம சோர்வு அடைந்து விடக்கூடாது, உதவி செய்வதில் எந்த சூழ்நிலையிலும் சோர்வு அடைந்து விடக்கூடாது என்கிற இரண்டாவது செய்தியும் இறைவன் நமக்கு தருகிறார். டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் அப்படின்னு சொல்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேதை என்று அவரை சொல்லுவார்கள். இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பி என்று கூட அவரை சொல்லுவார்கள். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அவருடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது.
அவர் எழுந்து வந்து வெளியில வந்து யார் என்று கேட்கிற நேரத்தில் அவருடைய உதவியாளர் மற்றும் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த ஒரு நண்பர் நின்று கொண்டிருந்தார். அந்த ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த நண்பர் டாக்டர் அம்பேத்கர் இடத்துல, மணி 1 ஆகிறது இரவு, இன்னும் நீங்க வந்து தூங்காமலே இருக்கீங்களே, அப்படி என்ன உழைப்பு உங்களுக்கு, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு விழித்திருந்து வேலை செய்றீங்க அப்படி என்று கேட்ட நேரத்தில் அம்பேத்கர் சிரித்து கொண்டு சொன்னாராம், உங்கள் மக்கள் விழித்து கொண்டார்கள், உங்கள் மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து விட்டார்கள், ஆனால் என்னுடைய மக்கள் இன்னும் இருளிலேயே இருக்கிறார்கள், இன்னும் அறியாமையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் அறிவு ஒளி பெற வேண்டும், அவர்கள் மனித உரிமையோடு மாண்போடு வெளிச்சத்திற்கு வர வேண்டும், அவர்கள் உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இரவு முழுவதும் அவர்களுக்காக விழித்திருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, நமக்கெல்லாம் இது ஒரு அழகான பாடம். நம்முடைய வாழ்க்கையில பிறருக்காக நம்ம கருணை செயல்களில், அன்பு செயல்களில், இரக்க செயல்களில் ஈடுபடுகிற நேரத்தில் களைப்புறக்கூடாது. மாறாக தொடர்ந்து அன்பு செய்வோம். அதுவும் நமக்கு வழியை தருகிற வரையில் பிறருக்கு அன்பு செய்வோம் என்கிற அன்னை தெரசாவினுடைய கூற்றிற்கு இணங்க let us love until it hurts என்கிற அந்த கூற்றை மனதில் வைத்து அன்பு செய்வோம். நமக்கு வழியை தருகிற அளவுக்கு அன்பு செய்வோம் என்கிற உறுதியை ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.